இன்றைய தியானம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே மரணம் அடைவதற்கு முன்பதாக இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது என்று சொல்லி உபாகம் 33:1 ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த 27ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருக்கும் சொல்லும் பொழுது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் அடைக்கலம்? அநாதி தேவனே அவர்களுக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் தான் அவர்களுக்கு ஆதாரம். தனித்து ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, எல்லா கர்த்தருடைய ஜனங்களுக்கும் அநாதி தேவனே நம் ஒவ்வொருவருக்கும் அடைக்கலமாய் இருப்பார் என்று இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநாதி தேவனே நமக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் அடைக்கலமாய் இருக்கிறார். அவருடைய நித்திய புயங்கள் மாத்திரமே நமக்கு ஆதாரமாய் இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சாமுவேல் சவுலிடத்தில் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷன் அல்ல என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ஜெயபலம் ஆனவர். அப்போ கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுடைய தேவன் என்று சொல்வதற்கு அவர் மிகுந்த ஆவலுள்ள தேவனாய், அன்புள்ளவராய் இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன், அநாதி தேவன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமான தேவன். அவருடைய நித்திய புயங்கள் தான் அவருடைய ஜனங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. 90ஆம் சங்கீதத்தில் மோசே எழுதும் பொழுது எழுதுகிறார், 1-2 ஆகிய வசனத்தில், ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் நீர்தான். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நம்முடைய கர்த்தருக்கு துவக்கமும் முடிவும் கிடையாது. பிரியமானவர்களே, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே அவர் தேவனாய் இருக்கிறார். அவர் தலைமுறை தலைமுறைகளுக்கும் அவர்தான் அடைக்கலமானவர். அவர் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறவர். பர்வதங்கள் எல்லாம் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அவர் அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி மோசே எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தீர்க்கதரிசியின் மூலமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷகுமாரனாய் பிறக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கலாமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயா 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நித்திய வாசியும்
பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்கள் இடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கர்த்தரை இந்த காலையிலே, அப்பா நீரே எங்களுக்கு அடைக்கலமாயிரும், நீரே எங்களுக்கு ஆதாரமாயிரும், உம்முடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உபாகமம் 33:27 படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், உம்மை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் நீரே அடைக்கலமாயிரும், உம்முடைய நித்திய புயங்கள் அவர்களுக்கு ஆதாரமாய் இருக்கட்டும். அப்பா தயவு செய்து ஆண்டவரே அவர்களை உம்முடைய இரத்தத்தின் மறைவிலே காத்துக்கொள்ளும். நொறுங்குண்டு நறுங்குண்டு ஆவி உள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் என்றால் கர்த்தாவே, இந்த காலையிலே அவருடைய குமுறல், அவருடைய பெருமூச்சு, அவருடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து, நானே உனக்கு அடைக்கலம், என்னுடைய நித்திய புயங்கள் மகளே உனக்கு ஆதாரம் என்று சொல்லி பலப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.